ரியா சின்ன குழந்தையா இருக்குமோ வாங்கின பாத் டப். அப்பெல்லாம் இதுல தான் குளிக்கிறேன்னு தண்ணியை நினைச்சு உள்ள ஏறி உட்காந்துக்குவா. இதுல தண்ணி நினைச்சு உட்கார வச்சுட்டா போதும், அப்புறம் வேற எதுவுமே வேண்டாம், தண்ணியில விளையாடிக்கிட்டே இருப்பா. அப்புறம் ரியா கொஞ்சம் பெருசானதும் இதுலலாம் குளிக்கிறது இல்லைன்னு தூக்கி ஸ்டோர் ரூம்ல போட்டது, எடுக்கவே இல்லை. ரொம்ப பழசாயிடுச்சு, யூஸ் பண்ணவே முடியாதுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, கழுகுனதும் புதுசு மாதிரியே ஆயிடுச்சு, யூஸ் பண்ணலாம். இந்த ஆதி வேற குளிக்கும் போது பக்கெட்டுக்குள்ள ஏறி உட்காந்துக்கிறான். அதுக்கு பேசாம அவனை இந்த பாத் டப்ல உட்கார வச்சு குளிக்க வைக்கலாம். இதுல மட்டும் தண்ணி நிறைச்சு கொடுத்தா போதும், அப்புறம் ஆதி இதுக்குள்ள இருந்து வெளியே வரவே மாட்டான், இதுலயே தான் உட்காந்துருப்பான். பரவாயில்ல, அப்ப ரியாக்கு வாங்கின எல்லாமே இப்ப ஆதிக்கு யூஸ் ஆகுது, புதுசா எதுவுமே வாங்க வேண்டாம். ரியா, இத பார்த்தா என்ன சமைக்கிற பாத்திரம் மாதிரியா இருக்கு? இது சமைக்கிற பாத்திரம் இல்ல ரியா, இது பாத் டப். பாத் டப்னா என்னம்மா? ரியா, உனக்கு பாத் டப்னா தெரியாதா? குளிக்கிறதுடா. நீ டிவில எல்லாம் பார்த்தது இல்ல? இந்த மாதிரி பாத் டப்ல தண்ணி நிறைச்சு குட்டி பாப்பாங்களை எல்லாம் உள்ள உட்கார வச்சு குளிக்க வைப்பாங்கல்ல. ஹை, இது ஸ்விம்மிங் பூல் அம்மா. ஸ்விம்மிங் பூல் இல்ல ரியா, பாத் டப். நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது இதுல தான் உட்கார்ந்து குளிப்ப. ஹை அம்மா, இது பாப்பா வருதா? ஆமா ரியா, இது உன்னோடது தான். நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது வாங்குனது. அப்பெல்லாம் நீ இதுல தான் உட்கார்ந்து குளிப்ப. குளிக்கிறது மட்டும் இல்ல, வெயில் காலத்துல எல்லாம் இதுல தண்ணி நிறைச்சு இதுக்குள்ளேயே தான் உட்கார்ந்து விளையாடுவ. அப்புறம் நீ கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் இதுல உட்கார்ந்து குளிக்கிறதே இல்லன்னு அம்மா தான் இதை எடுத்து ஸ்டோர் ரூம்ல போட்டுட்டேன். ஹாய், மது சூப்பரா இருக்குமா. பாப்பா, இப்போ இத குளிக்க முடியுமா? ஓ, இப்போ இதுல தண்ணி நிறைச்சு குளிக்க முடியுமே. ஹாய் ஜாலி. அம்மா, பாப்பாக்கு இது ஸ்விம்மிங் பூல் ரொம்ப பிடிக்குமா. பாப்பா இத குளிக்கமா? குளிக்கிறியா? சரி, அம்மா இப்போதே இத கழுகி வச்சிருக்கேன். நாளைக்கு நீ குளிக்கும்போது இதுல உட்கார்ந்து குளிச்சுக்கோ. அம்மா, நாளைக்குல இப்பவே குளிக்கமா? இப்பவா? ரியா, நீ காலையிலே குளிச்சு Dress எல்லாம் மாத்திட்டல, அப்புறம் என்ன? சரி, சாயந்திரமா வேணும்னா குளிக்கும்போது இதுல உட்கார்ந்து குளிக்கலாம். இல்லம்மா, பாப்பா இப்பவே இதுல குளிக்குற. பாப்பா போய் லாட எடுத்து போட்டு வாடா. அதுக்குள்ள அம்மா இதுல தண்ணி ஊத்தி வைங்க. பாப்பா வந்து குளிக்க. ரியா, இருயா, இப்ப வேண்டாம். ஐயோ, சொன்னாலே கேட்க மாட்டா. இப்போ இதுல தண்ணி ஊத்தி வைக்கலனா வந்து இதுல தண்ணி ஊத்துங்கன்னு சொல்லி அடம் பிடிச்சு அழுகியா அழுவா. சரி பரவாயில்ல, வெயில் தானே அடிக்குது, தண்ணி ஊத்தி வைக்கலாம், வந்து குளிக்கட்டும். உடம்பு இருந்தா தானே துண்டை கட்டினா நிக்கிறதுக்கு. உடம்பே இல்ல, இதுல வேற துண்டை கட்டி விடுங்கன்னு வந்து நிக்கிற. எப்படியோ ஒரு வழியா கட்டி விட்டுருக்கேன். ஆமா, எதுக்கு அம்மா இப்ப துண்டெல்லாம் கட்ட சொன்ன? அக்கா, பாப்பா குளிக்க போடல. குளிக்குமா? துண்டை கட்டிட்டானே குளிக்கணும். துண்டை கட்டி குளிக்கிற அளவுக்கு நீ பெரிய மனுஷி ஆயிட்டியா? ஆமா, பாப்பா இப்ப பெரிய பிள்ளை ஆயிட்டா. ஆடி குட்டாக்கு பாப்பா தானே அக்கா. அக்கானா பெரிய பிள்ளை தானே. பாப்பா பெரிய பிள்ளை ஆயிட்டா. இனி குளிக்கும்போ துண்டு கட்டி தான் குளிக்கணும், அப்பா சொல்லிருக்காங்க. அதனாலதான் பாப்பா துண்டு கட்டி குளிக்க போறமே. சரி சரி, துண்டை கட்டி குளி. ஆமா, உன்னை யார் இப்போ அம்மா குளிக்க வைக்கிறேன்னு சொன்னாளா? அம்மா இல்ல, பாப்பா ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க போற. ஸ்விம்மிங் பூலா? ஸ்விம்மிங் பூல்னா இந்த நீச்சல் குளம் இல்ல? குளம்பா? குளம்பு இல்லட்ட, இது ஸ்விம்மிங் பூல், குளிக்கிறது. ஐயோ ரியா தங்கம், குளம் இல்லனா குளம்னு சொன்னேன். சரி, ஸ்விம்மிங் பூல்ங்கிறது நீ சொல்றதுதான். ஆனா அது எங்க நம்ம வீட்ல இருக்கு? இதுக்கட்டா உங்களுக்கு தெரியாதா? பாப்பா சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பா பாப்பாக்கு ஸ்விம்மிங் பூல் வாங்கி தந்தாங்க. அதுல தான் பாப்பா குளிச்சுவானா. ஓ சரி சரி சரி, நீ என்ன சொல்றேன்னு அத்தைக்கு இப்பதான் விளங்குது. நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு குளிக்கிற தொட்டியில உட்கார்ந்து குளிப்பியே, அந்த தொட்டியை சொல்றியா? ஆமா டாடி, தொட்டி இல்ல, அது ஸ்விம்மிங் பூல். ஓ சரி சரி, அதுல தான் இப்ப போய் குளிக்க போறியா? அதுக்கு தான் உனக்கு இவ்ளோ சந்தோஷமா? ஆமாடா, அது ஸ்விம்மிங் பூல்லடா. அம்மா தண்ணி ஊத்தி வைக்க சொன்னாங்க. அதுலடா பாப்பாவும் இந்த டக்கு குட்டியும் போய் குளிக்க போறோம். ஓ சரி சரி சரி, போய் குளிச்சிட்டு வாங்க. ஏ டக்கு குட்டி, வா நம்ம போய் ஸ்விம்மிங் பூல்ல ஜாலியா குளிக்கலாம். நீ அதி பார்த்துடா, சோப்பு கண்ணில் பட்டுற போது. வாத்து கூட குளிக்க ஜாலியா இருக்கா? சரி சரி, போதுண்டா குளிச்சது, எந்திரி. உன் அக்கா தான் இதுல குளிக்கணும்னு தண்ணி ஊத்தி வைக்க சொன்னா. இத பார்த்ததும் நீ அழுதியேன்னு உன்னை உட்கார வச்சேன். எந்திரி, உன் அக்கா வந்துருவா, அவ குளிக்கட்டும். டேய் அதி, போதுண்டா, வா, உன் அக்கா இப்ப வந்துருவா, அவ குளிக்கட்டும், நம்ம அப்புறமா குளிச்சுக்கலாம், வா. பாப்பா தானே இது ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க சொன்னா. ஏப்பா ஆதியோ
இறங்கிடுவான். நான் ஒன்னும் அவனை குளிக்க வைக்கல, உனக்காக தான் இதுல அம்மா தண்ணியெல்லாம் நினைச்சு ரெடி பண்ணேன். அதுக்குள்ள அவன் இதை பார்த்துட்டு தண்ணியில இறங்கணும்னு அழுதான். அதான் சரி நீ வர வரைக்கும் கொஞ்ச நேரம் உட்காரட்டுன்னு உட்கார வச்சேன். அப்பயே இன்னும் ஆயிக்குட்ட தண்ணில உட்கார்ந்துக்கா. ஆயிக்குட்ட எங்க சொல்லுங்கம்மா, நான் தான் குளிப்பேன். டேய் ஆதி வாடா இறங்கு, இல்லனா இப்ப அக்கா அழுதுருவா. வா நம்ம இறங்கிடலாம், அக்கா குளிக்கட்டும். ஐயோ டே ஆதி நீ இவ்ளோ நேரம் தண்ணியில குளிச்சல, போதும்டா இறங்கு, அக்கா குளிக்கட்டும். டேய் அடம் பிடிக்காதடா, இவ்ளோ நேரம் தண்ணியில உட்கார்ந்தல, போதும் வா. ஆதி அதான் நீ இவ்ளோ நேரம் குளிச்சல, சரி உனக்கு குளிக்கணும்னா அம்மா அங்க பாத்ரூம்ல உன்னை கூட்டிட்டு போய் அங்க பெரிய டப் இருக்குல்ல அதுல குளிக்க வைக்கிறேன் வா. ஐயோ இருவியா, டே ஆதி போதும்டா, அவ அழுதுருவா வா. நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன், இரு அம்மா உன்னை தூக்குறேன். ஐயோ டே ஆதி அழாதடா, இப்ப எதுக்கு அழற? அக்கா கொஞ்ச நேரம் குளிக்கட்டும்டா, அதுக்கப்புறம் அம்மா திரும்ப உன்னை இந்த டப்ல உட்கார வைக்கிறேன். ஐயோ சரி சரி அழாத அழாத, அம்மா தூக்கல, நீயே குளி. ஐயோ ரியா இது உன்னோடதுதான், ஆனா தம்பி இப்ப அழறான்ல, இப்ப தூக்குனா அவன் ரொம்ப அழுவான். கொஞ்ச நேரம் குளிக்கட்டும், அதுக்கப்புறம் அவனே போதும்ட்டு எந்திரிச்சிருவான், அதுக்கப்புறமா நீ குளிச்சுக்கோ. ரியா நான் இப்ப அவன்கிட்ட எந்திரின்னு சொன்னேன், ஆனா அவன் தூக்குனாலே அழறான் பாத்தியா, உனக்கு சொன்னா புரியும், அவனுக்கு சொன்னா புரியாதுல்ல. தம்பி குட்டி பையன் தானடா, அவனுக்கு என்ன தெரியும், இன்னும் கொஞ்ச நேரம் விளையாண்டுனா அவனே போதும்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் அம்மா அவனை தூக்கிடுறேன், அதுக்கப்புறம் உனக்கு எவ்வளவு நேரம் வேணுமோ அவ்வளவு நேரம் நீ இந்த தண்ணியிலேயே உட்காந்து விளையாண்டுக்கோ. இப்ப கொஞ்ச நேரம் அவன் விளையாடட்டும் விடு. அது அழாதடா, இப்ப என்ன இந்த டப்புக்குள்ள உட்காந்து குளிக்கணுமா? சரி என் தங்க உட்காந்து குளி. ஐயோ ரியா அழாதரியா, அவன் தான் குட்டி பையன் தெரியாம அடம் பிடிச்சு அழறான்னா. நீ தான் பெரிய பொண்ணாயிட்டல்ல, தம்பிக்கு நீ தானே விட்டு கொடுக்கணும். என்னாச்சுடா அம்மா என்ன பண்ணா? அம்மா அடிச்சிட்டாளா? ஏ ஐஷு ரியாவை அடிச்சியா? ஏங்க உங்க பொண்ணு அழுதாலே நான் அடிச்சேன்னு தான் அர்த்தமா? நான் அடிக்கலாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் வாழறா? அத அவகிட்டே கேளுங்க. என்னடா அம்மா என்னாச்சு, ஏன்டா அழற? ஸ்விம்மிங் பூலா? ஏங்க இந்த பாத் டப் ரியா குட்டி பிள்ளையா இருக்கும்போது நம்ம வாங்கினது தானே, அததான் சொல்றா. ஓ அப்படியா? ஆமாண்டா அம்மா, அது நீ குட்டி பாப்பாவா இருக்கும்போது வாங்கினதுதான், அதுக்கு என்ன இப்போ? ஐயோ இவ்ளோதானா? இதுக்காடா அம்மோ நீ அழற? இப்ப என்ன, அந்த பாத் டப்ல தம்பி குளிச்சுக்கிட்டு இருக்கான், அதுல நீ குளிக்கணும், அவ்வளவுதானே? சரி ஸ்விம்மிங் பூல். இப்ப என்ன, அவன் குளிச்சதுக்கு அப்புறமா நீ குளி, அவ்வளவுதானே? ஐஷு என்ன அவனை இன்னும் குளிக்க வைக்கலையா? அதே அழறால, அவனை கொஞ்சம் தூக்க, அவ குளிக்கட்டும். ஐயோ எங்க அவனை தூக்குனா அவன் அழறாங்க. அழறானா? என்ன ஐஷு நீ? அதான் ரியா குளிக்கிறேன்னு சொன்னால, அப்புறம் எதுக்கு அதுக்குள்ள அவனை குளிக்க வச்ச? ரியாவை குளிக்க வச்சுட்டு அப்புறமா அவனை குளிக்க வச்சிருக்கலாம்ல. ஐயோ இல்லங்க, ரியா தான் குளிக்கிறேன்னு சொன்னா அவளுக்காகவே இதுல தண்ணி எல்லாம் ஊத்தி வச்சேன். அதுக்குள்ள ஆதி வந்து இதை பார்த்துட்டு தண்ணியில இறங்கணும்னு அழுதுகிட்டே இருந்தான். சரி ரியா வரதுக்குள்ள கொஞ்ச நேரம் தண்ணியில உட்கார வைப்போம்னு உட்கார வச்சாங்க. ஆனா இப்ப தூக்குனாலே அவன் அழறான். சரி அவன் அழறானே, கொஞ்ச நேரம் இரு ரியா அப்புறமா குளிப்பேன்னு சொன்னா இவ்வளவு அழ ஆரம்பிச்சிட்டா.
ஐயோ சரி குளிக்கலாமோ, அவன் இன்னும் கொஞ்ச நேரம் தான் உட்காருவான், அதுக்கப்புறம் அவனே எந்திரிச்சிருவான், அப்புறமா நீ குளிச்சுக்கோ. ஐயோ அவனும் இப்பத்திக்கு எந்திரிக்க மாட்டான், இவளும் இப்பத்திக்கு அழுகை நிறுத்த மாட்டா போல. ஐயோ சரி விடுறாமோ, இப்ப என்ன உனக்கு குளிக்கிறதுக்கு ஸ்விம்மிங் பூல் வேணும் அவ்வளவுதானே? இது என்னடா குட்டி ஸ்விம்மிங் பூல், இதுல தம்பி குளிச்சுக்கிட்டோம், உன்ன அப்பா பெரிய ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க வைக்கிறேன், நீ அழாத. என்னது இப்பவே வா? ஒரு பேச்சுக்கு சொன்னா இவன இப்பவே பெரிய ஸ்விம்மிங் பூல் வாங்கிட்டாங்கன்னு கேக்குறா. பெரிய ஸ்விம்மிங் பூலுக்கு இப்ப நான் எங்க போவேன்? நல்லா மாட்டிக்கிட்டீங்களா? உங்களை யார் இப்ப பெரிய ஸ்விம்மிங் பூல் வாங்கி தரேன்னு சொல்ல சொன்னா? ஐயோ அவ அழுதுகிட்டு இருக்காளே, சரி சும்மா ஒரு பேச்சுக்கு பெருசு வாங்கி தரேன்னு சொன்னா அமைதியா இருப்பான்னு நினைச்சு சொன்னா ஐஷு. ஆனா இவ என்ன இப்பவே வாங்கிட்டாங்கன்னு கேக்குறா. பின்ன அவ யாரு? உங்க பொண்ணு. ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அவ வாங்காம விடுவாளா? நீங்க தானே பெரிய ஸ்விம்மிங் பூல் வாங்கி தரேன்னு சொன்னீங்க, இப்ப அவ கேக்குறா, வாங்கி கொடுங்க. ஆதி, உன் அப்பா உன் அக்கா கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டாருடா. இப்ப பெரிய ஸ்விம்மிங் பூலுக்கு உங்க அப்பா என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வருவேன். பை.